எல்லாருக்கும் காலை வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திடீர்னு இந்த ட்ரிப்பு அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஆமாங்க, ஏலகிரி போகிறேன். ஆனால் கம்ப்ளீட்டாக யாரும் தெரியாத ஆளுங்களோட போகிறேன். அதாவது ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப் அப்படின்னு வச்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஆடு பார்த்து சரி போய் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். புது ஆளுங்க கூட போயிட்டு இது வரைக்கும் தனியாக போயிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கோம், ஃபேமிலியோடு போயிருக்கோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸோட போனதில்லை. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அப்படியே ட்ரிப்பாக கிளம்பி போகிறது. அதுதான் இந்தாருங்க, பேகு எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 4 மணி ஆகுது. ஓகேங்களா, கிளம்ப வேண்டி தான். போயிட்டு இந்த ட்ரிப்புடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களோட அப்படியே நானே ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, பை. இவர் மிஸ்டர் மஞ்சுநாத், இவர் பேர் ஆண்டனி. இது வரைக்கும் பார்த்ததில்ல, தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். பிக்கப் பாயிண்ட் அங்கே இருக்குது, அதனால் பைக் அங்கே விட்ருக்குறோம். வரும்போது இருக்குமான்னு தெரில, ஏதோ ஒரு நம்பிக்கையில் விட்ருக்குறோம். பார்ப்போம். 4 லட்ச ரூபா பைக்கு. ப்ரோ ரொம்ப கவலைப்படுறாரு. கண்டிப்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நிறைய பப்ளிக் பிளேஸ் தான் இது. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டே போகிறோம். பார்ப்போம். நாளைக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தா பைக் இருந்தால் பைக்கில் போகலாம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் போக வேண்டியதாக இருக்கும். பார்ப்போம். ஓகேங்களா, போகலாம். அப்படி திஸ் இஸ் ஃபேமஸ் அத்திப்பள்ளி டோலுங்க. இங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு வெயிட் பண்ணியிருக்கோம். டீயை போட்டுருவோம். காலையில் டீ குடிக்காமல் நம்மளுக்கு நாளே ஸ்டார்ட் ஆகாது. அதனால் ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடும். பாருங்கள், இவங்கெல்லாம் ரைடர்ஸ். காலையில் ரைட் போவாங்கெல்லாம் ஃபுல்லாக குப்பை வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இவங்கெல்லாம் ஃபுல் செட்டப்போட. இது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அதுக்கு மேலே தாங்க இருக்கும் கண்டிப்பாக. எப்படியும் ஒரு 4 லட்சமாக இருக்குது அந்த வண்டிங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வண்டியாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு விருப்பம், என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பைக்கெல்லாம் 3 நாள் இல்லைங்க, 16 லட்சமா. அதாவது அவங்கவுங்க விருப்பப்படுறவங்க வாங்கி என்ஜாய் பண்ணலாம். ரைடு 16 lakhs ஆல் டைம். $16 கொடுத்து இந்த பைக் வாங்கி இந்த பைக்கில் போகலாம். அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். என்ன சொல்கிறீங்க? அந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி ட்ராவல் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்களுக்கு அந்த பைக் ரைடு இன்ட்ரெஸ்ட்டு. சூப்பரில் பாருங்க, எல்லா ஏஜ் ஆளுங்களாம் இருக்காங்க. ஏஜ் மேட்டர் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து சிஎஸ் ஆப்பில் எடுத்தோங்க. சிஎஸ் ஆப்னால் அந்த கோச் சர்ஃபிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்தோடைய கம்யூனிட்டிலேருந்து பார்த்தேன், டக்குன்னு புக் பண்ணிட்டேன். அது ஏதோ தெரில, ஏதோ டக்குன்னு தோணுச்சு. அதனால் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. புது ஆளுங்களோட போகிறது போக போக தான் தெரியும். இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதான் சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காரில் தான் நாங்கள் வந்தோம், 6 பேர். இன்னொரு கார் இருக்குது, மீதி 8 பேர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. எல்லாம் போய்ட்டு அங்கே ஏலகிரியில் போய்ட்டு மீட் பண்ணுவோம். ஒருத்தர் வாஷ்ரூம் போயிருக்காரு, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வரட்டும், வந்தோன்னா போகலாம்.
சூப்பராக இருப்பாருங்க அந்த கலர். இந்த பச்சைக்கும் அந்த ஆரஞ்சுக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்டு, சரியான கலரு. இந்த காம்பினேஷனில் நிறைய பேர் சாரீஸ் வாங்குவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த க்ரீன் மேலே நம்ம ஆரஞ்சு இது வச்ச மாதிரி டிசைனு, இல்லை ஆரஞ்சு மேலே க்ரீன் வச்ச மாதிரி 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். செமையாக இருக்கலாம். அந்த 2 கலருக்கும் மிக்ஸ் ஆகுறது. அந்த பூச்சி சவுண்டு கேட்குதா? முன்னாடி சூப்பரா ஒரு ஆரஞ்சு கலர் காரு, அதுவும் அது மேட்ச் ஆகுது. சூப்பர் ஸ்பாட்டுங்க. மேபி இந்த கிளைமேட்டில் தான் இந்த ஆரஞ்சு கலர் பூ வரணும்னு நினைக்கிறேன். இல்லை சூப்பர், செமையாக இருக்குது பிளேஸு. அதை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டுமேன்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மேபி மேலே எப்படி இருக்குது தெரியல, மேலே போய் பார்ப்போம். பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பண்ண போகிற ரூம் வந்தாச்சு, ஹோம் ஸ்டே. ரொம்ப ட்ரைவுக்கு அப்புறமா, ரொம்ப ட்ரைவ் இல்லை, ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். மணி நான் ஒரு 10-10:30 நினைக்கிறேன். நடுவில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம சைட் சீயிங் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க தெரியல. ஏன்னா குரூப் டூரில் அது நம்ம இண்டிவிஜுவல் டூர்னால் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். இது எல்லோரும் அவங்க இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி ஃபாலோ பண்ணி போகணும். இது ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த குரூப் டூர் நான் வரேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் கூட ஜாலியாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு எடுக்க வேண்டியதான். லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பை. அவர் மஞ்சுமல் பாய்ஸ் போயிட்டுருக்காங்க பாருங்கள் எல்லோரும். ஏலகிரி பாய்ஸ். ஹலோ, யாராக இருக்கீங்களா? எங்கள் ரூம் எங்கே? கீழேயா மேலேயா? ஹலோ, மாடு கழுத்தில் மணி கட்டி தொங்க விட்டுருக்காங்க, மாடை கண்டுபிடிக்கிறதுக்கா. எங்கே போனால் காணாமல். இப்போ நீங்கள் 6 பேரை பார்த்தீங்களா, மீதி 11 பேரை பார்க்க போகிறீங்க பாருங்கள். No, they told whatever you want to take it. No one is going. I think for now we'll just keep, but we'll all chill together there. Yeah. This is also. இல்லை பத்தாதுல 4 பேர் தான் இருக்குல்ல, 4 பெட்டு. You can sleep anywhere. Bag வைக்கிறதுக்கு எங்க AC இருக்கா பாருங்க. AC is there. No. But night time they say it's good. Already reserved this one. I think only one. Okay. Hello, hi. If you don't mind. Hari, right? We actually did. Yeah, the perfect event. The event was like to do backpacking. Yeah. We did share auto. We came by Yeah, bus. yeah. We walked. We came by train. And we had in Tattukada. Tattukada. It's not Tattukada. Now she will go for boating tomorrow. On the mode of transport cover. Yeah. சரிங்க, நாங்கள் ரூமில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்க, இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற. ஆமாம், பிடிச்சிருப்பீங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு.
இவர் தான் எங்கள் ஃப்ரெண்டு. இன்னிலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு மஞ்சுநாதன். இன்னிலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு. நேற்று வரைக்கும் தெரில யாருன்னு. இன்னிலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு அவர். எங்கள் ஃப்ரெண்டு என்னுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறாரு. ஆமாம், அதுக்காக ரொம்ப நன்றிங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. தொடர்ந்து பாருங்கள். உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்களை சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்க முடியும், டெவலப் ஆக முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நம்ம நல்லபடியாக போடுறோம். ஓகேங்களா? இந்த டார்மெண்ட்ரி சேர்த்து புக் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து நம்ம கூட வந்தவங்க தான். மொத்தம் 18 பேர். டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அப்படியே ஒருத்தர் ஒரு நான் அதை ரொம்ப யோசித்தேன். எப்படி இவங்க கூட நம்மளாம் ஜெல்லாக போகிறோம், மரியாதையாக இருக்காங்க. பட் ஆனால் பரவாயில்லைங்க, இது டக்கு எல்லாமே மேபி இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போல இருக்குது. குரூப் போய் இது நம்ம ஃபஸ்ட் நாள் நம்மளுக்கு தெரில. பட் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. எல்லாம் வேறு ஃபீல்டு, அவங்க வேறு தாட்ஸு, வேறு பேசுகிறது டக்குன்னு. ஆனால் எல்லாமே ஜெல்லாயிடுறாங்க. அது சூப்பரில். எல்லாமே நம்ம லேட்டாக தாங்க தெரியுது. லேட்டாக தான் ஜாயின் பண்ணுறோம். லேட்டாக தான் நம்ம நிறைய விஷயம் நம்ம சுற்றி வெளியே இருக்குது. நம்ம வேலை வீடு ஃபேமிலி இதுலேயே இருக்கிறத தவிர நம்மளுக்கு தாண்டி ஒரு உலகம் இருக்குன்றது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி வந்து ஒன்று ஒன்றா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியுது. நிறைய இருக்குது நம்ம சுற்றி, நம்ம அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் சர்க்கிள் இருந்து நம்மளோட மைண்ட் செட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. அதோட ஒரு தாண்டி வெளியே வரும்போது நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நான். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது குரூப் டூரோ ஏதாவது நிறைய ஈவெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் பாருங்கள். ஆனால் நல்ல குரூப்பில் சேருங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக இது உதவி பண்ண நினைக்கிறேன். So which is not like a recipe. It's like you meditate and you feel it. So nothing, no lecture here. You just start to meditate and see. There's no lecture, writing about mantras, going around 100 times, all those things. You be as you are. You meditate, you discover, you become this. It's like you are the experiment, you are the experimenter, you are the outcome. Another half an hour session. You have to start like, hi guys. No. That will be so accurate. Hi guys. Hi Joe. That's the spirit. Let's all say hi Joe. Hi Joe. Thank you. Hi Joe. So You should show us. hi Joe. Sorry. Okay, I will show one by one. So No, maybe no, from no, Nilisha. no. Let him say hi. We'll all say hi Joe. And as soon First as stop we it. finish, we will also say hi Joe. You have to focus us also. Yeah, correct. I want to start the order from here. Everyone they can say. And last dialogue, please subscribe this channel. What is he planning to get for a subscription? Something you need to give. Hi Joe. Hi Joe. Start. Hi everyone. Hi Joe. ஃபுட்டு வந்துச்சு. சாம்பார், அப்பளம், ஊறுகாய், கூட்டு, அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு. Murigakol. What did you say about it? முருங்கைக்காய். Murigakol. Sorry. ஹலோ, சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு எல்லாம் அப்படியே குரூப்பாக கிளம்பிட்டு பாருங்க. பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். கொஞ்சம் பேர் நடந்து போகிறோம், கொஞ்சம் பேர் வந்து காரில் வராங்க. கொஞ்சம் ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்காக காரில் இருக்காங்க. சில பேர் நடக்க முடியாதவங்களாம். நாங்கள் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு இருக்குன்னு நாங்கள் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸு. சரி, அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு வரலாமே, சாப்பிட்டது கூட கொஞ்சம் ஜீரணம் ஆகும். அதனால் அப்படியே கொஞ்சம் இப்போ தெம்பு இருக்கிற வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஒரு கொஞ்சம் பேர் காரில் வராங்க. தேங்காய், பட்டாணி சாப்பிட்றாங்க. அதாவது விற்கிது. ஸ்ட்ராபெரி, கரும்பு ஜூஸ், சின்ன கடை போட்டு இந்த ஊரில் இருக்கிற அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த டூரிஸ்ட்டை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. ஸ்டாக் பொருட்களாக இருக்குது. இங்கே வளருதா? இது என்ன கிழங்கு?
முடவாட்டு கிழங்கு ஆட் சூப்பா. முடவாட்டு கிழங்கு ஆட் சூப் நல்லது நல்லது போல இருக்குது. எல்லாம் இந்த மலையில் வளர்கிற பழங்கள் போல இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் லைட்டாக டயர்ட் ஆகிடுச்சு. வாக்கிங் இதெல்லாம் இங்கே வளர்ந்த பழங்க. பலாப்பழம் வாங்கி பாருங்க. இவ்வளோ பலாப்பழம் இந்த கவர் ஃபுல்லாக எவ்வளோ சொல்லுங்கள்? ஒன்லி 50 rupees. சூப்பரில். நான் அதே இங்கே ஊராச்சே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா டூரிஸ்ட் ஸ்பாட்னு ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குது பார்ப்போம் ஃபஸ்ட்டு. கோடு இந்த பக்கம் பச்சை கலர் வீடு, இந்த பக்கம் ப்ளூ கலர் வீடு, அந்த பக்கம் பிங்க் கலர் வீடு, அந்த பக்கம் ஆரஞ்சு கலர் வீடு. ஏரியாவே செம்மையாக இருக்குங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பழகுது. நல்லா அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது வீடு. இந்த மலை பேக் ட்ராப்பு, வில்லேஜ் பேக் ட்ராப் அதுவும் சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் ஃபுல் ஊரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாடி வீடாக மாறிட்டுருக்கு. வாசலில் மாடு, கோழி. சூப்பர். பம்பு செட்டு தண்ணி ஆமாம்ல. ஓகே வெல்கம் அந்த மாடு நம்மளை. ஓகேம்மா ஓகே. ஓ இதுக்கு டயர்ட் ஆகிடுச்சா? கோ 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 கோ. கால் வலியாது கீழ் வலியாது. போ நடக்கிறேன். அம்மா அந்த ஒரு மரத்தில் ஃபுல்லாக மாங்காய் தெரியுதா? யாரும் பறிக்காம அப்படியே விட்டுருக்காங்க. கிளிமூக்கு மாங்காய் மாதிரி இருக்குது. மாங்காய் அப்புறமா இது பலாப்பழம் நல்லா வந்து சூப்பராக இருக்குது. ஏரியா நல்லா இருக்குல்ல. இளையராஜா பாட்டு போட்டால் இந்த டைமில் அப்படியே கேட்டுட்டு அப்படியே இந்த ஏரியாலாம் பார்த்துட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ போடலாம். நான் இளையராஜா திட்டு வர நம்ம வீடியோவில் யூஸ் பண்ண முடியாத. வாட் டு டூ? இளையராஜா சார் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கலாம்ல. இந்த இடத்த நாங்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணுறது உங்கள் பாட்டு இல்லாமல். பாட்டு போட்டாலே சண்டைக்கு வந்துடுறீங்களே நீங்கள். வர கிணறு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஏரியாவுக்கு யோசிச்சு பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு நாங்கள் அந்த பாட்டு போட்டால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உங்கள் பாட்டு எங்களுக்கு தேவைங்க இந்த லொக்கேஷனுக்கு. உங்கள் பாட்டு இல்லாமல் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்காது. உங்கள் பாட்டு போட்டுக்கிட்டுமா? திட்டுவீங்களா? சரி வானா கொடுங்க. சூப்பராக இருக்குது. அப்படி மலை மேலே ஏறுறதுக்கு அந்த செந்தாழம் பூ பாட்டு போட்டோம்னா, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் ஏறி போகுதம்மா போல. அந்த தெரியல பாருங்கள். நான் பாடும்போதே இந்த இடத்துக்கு நல்லா இருக்குதுன்னா உங்கள் பாட்டில் அங்கே ஏஜஸ் பாட்டு உங்கள் இசையில் கேட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். நான் வேணா ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை? முடியலங்கப்பா. நீங்கள் உட்காந்துலாமான்னு பார்க்குறேன். மேலே ஏற முடியல. இங்கேருந்தே பார்த்துடலாமா? சிஸ்டம் சப்போர்ட் பண்ணலாங்க.
கிராஃபிக் கார்டு நிறைய வேணும் பொழுது பத்தலை. குளம் தெரியுதா? அங்கேருந்து எடுத்து நான் கீழே இருந்து ஒரு தெப்ப குளம் மேலே ஏறி வந்துருக்கோம். அவ்வளோ தூரம் வந்துட்டு அது மேலே போகாமல் எப்படி இல்லை? வந்தாச்சு வந்தாச்சு. வெற்றி 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 வந்தாச்சு. இதுக்காடா இவ்வளோ தூரம் ஏறி வந்த? ஆமாம் ஆமாம். இருங்க கொஞ்சம் இவ்வளோ நேரம் ரெக்கார்டு பட்டன் ஆன் பண்ணியிருக்கிறேன்னு பக்கம் பக்கமாக விளக்கம் பேசினேனே. ரெக்கார்டு ஆன் பண்ணாமே பேசியிருந்தேனே. அட போங்கப்பா. சரி, ஆக்ஷன். மேலே ஏறி வந்ததுக்கான பலன் பாருங்கள். வந்தாச்சு. தெரியுதுங்களா அந்த ஊர்? இந்த வியூவை பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி திட்டி புலம்பி பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு ஏறி வந்தாச்சு. ஏய் ஏய் பட் ஆனால் இந்த அழகான வியூவுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டது. எந்த ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு சந்தோஷமாக நல்ல விஷயம் இருக்குன்றது இது ஒரு எக்ஸாம்பிள் இல்லை? இங்கே நிற்கிறேன் பாருங்கள். அது மேலே இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக நடந்தான். பட் பாருங்கள், இந்த லோக்கல் பால் பண்ணை எல்லாம் வீட்டில் இருந்தும் பால் கறந்து எடுத்து வந்து இங்கே ஊற்றுறாங்க. இவங்க வந்து பால் பண்ணைக்கு அனுப்புவாங்களான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா வீட்டிலேருந்து வந்துட்டு இவங்க பால் பண்ணைக்கோ இல்லை வீட்டுக்கு அதை ஊற்றுவாங்க, சப்ளை பண்ண நினைக்கிறேன். வணக்கம், காலை வணக்கம். காலையில் எழுந்தாச்சு. டைம் எப்படியும் 6:30 ஆகிடுச்சு. ஆனால் யாரும் இன்னும் எழுந்துக்கல. நைட்டெல்லாம் பயங்கர மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாலும் எல்லாம் லேட்டாக தான் படுத்துருக்குறாங்க. நான் போய் படுத்துட்டேன் ஒரு 10:30க்கு. அதனால் இப்போ சீக்கிரம் எழுந்துட்டேம்மா. வேறு ஒரு டீயை வாங்கி காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இந்த லொக்கேஷனை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி பாருங்கள் அந்த மவுண்டன். நேற்று போனெல்லாம் நம்ம அந்த மலை மேலே தட்டி ஏறணுமே, அந்த மவுண்டனை தான் பேக் சைடில் தெரியுது பாருங்கள். கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குல்ல, ஆனால் கிட்ட இல்லைங்க, தூரம் அது. இந்த மரம்லாம் இருக்குது, குட்டி குட்டி அழகான மரம். கொய்யா மரமும் கொய்யா மரம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதோடைய இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த பிரான்ச் ஷேப்பு அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யா மாதிரி தெரியுது. ஆனால் சீசன் இல்லாதனால ஒரு கொய்யாவும் காணும். இருக்குங்க, ஏறி பாருங்க. தெரியுதா குட்டி கொய்யாக்கா? உள்ளே போக முடியுமா? அந்த ஒரு கொய்யாக்கா எடுத்து வந்துடுவோம். கம்பி போட்டிருக்காங்க. ஒரே ஒரு கொய்யாக்கா மட்டும்தான் தெரியுது, கொய்யாக்கா மரம்னு காமிக்கிறதுக்கு. ரொம்ப யோசிக்கக்கூடாது. போய் எத்தனை வருவோம் முன்னாடி. அந்த கொய்யாக்காவே ஏற்ற வேண்டியதான். எப்பா இந்த இடம் அழகா இருங்க. நம்ம கொய்யா கத்ததை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாங்க, வராங்க. அந்த லேடி போட்டு அப்புறம் காமிக்கிறேன். வீடியோ செமையாக இருக்கும்.
பின்னாடி தெரியறது தான் கொய்யாக்கா தோப்பு. இந்த கொய்யாக்கா தான் அந்த மரத்தில் வந்து பறிச்சுட்டு வந்தேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே இப்படி துடைச்சிட்டு, இங்கே தண்ணியெல்லாம் இல்லை, மரத்தில் வந்து இப்போ தானே பறிக்கிறோம், அதனால் கழுவ வேண்டாம் அப்படின்னு நானே எனக்கே சொல்லிக்கிறேன். கழுவணும், பட் தண்ணி இல்லையே. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு, இனிப்பாக இருக்குது உண்மையிலே. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் ஒன்று தான் கண்ணில் தென்பட்டுது. அடுத்து மாங்காய் தொப்பு. மாங்காய் தொப்புனா மாங்காய் தான் இருக்குதா, பறிக்கிறியா பார்க்குறீங்களா? பார்க்கலாம், இருக்குதான் இருங்க. இருக்குதுங்க மாம்பழம், சூப்பராக இருக்கா. ஃபுல்லாக மாந்தோப்பில் மாம்பழமும் இருக்குது. பறிக்கிற இடத்துல ஏன் கீழெல்லாம் விழுந்து கிடக்குதுங்க. பழமாயி யாரும் பறிக்காமல் விழுந்துருக்கு. மாம்பான்ற பாருங்க, மாம்பழமும் ஒன்று பறிக்கலாமா? ஏதாவது குச்சி இருந்ததுன்னா எடுத்து அடித்தா வரும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, ஆனால் கீழே பள்ளமாக இருக்குது. பாருங்க, கை கெட்ட தூரத்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு அடி இருந்ததுன்னா எடுத்துடலாம். அதை குச்சி வச்சு தட்டி பார்க்கலாம். அது இருக்குது ஒரு குச்சி. எடுத்தாச்சா? காயாக தான் இருக்கா? சூப்பராக இருக்குது. அடுத்து மாங்காவும் எடுத்தாச்சு. மாங்காய் கொய்யாக்காய். இதில் ஏதோ இது வருது. அப்படியே இந்த இயற்கை அப்படியே மரத்தில் பறித்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நான் கொய்யாக்காய் சொன்னேன், இந்த மாங்காய் இன்னும் சாப்பிடல. இல்லை ஃபுல்லாக இதாக இருக்குது, துடைக்கணும். எப்படி துடைக்கிறது? ஃபுல்லாக அந்த பால் வருது. இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. மாடு அழகா சூப்பராக இல்லை? இந்த அப்பு வரைக்கும் போயிட்டு வருவோம். நிறைய ஏற விழுதுருக்காங்க பாருங்கள். ஏதோ நாற்று நட போகிறாங்க போல இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேக்ரவுண்டுக்கு. சூப்பராக செம்மையாக இருந்தவர் இது கூட ஏற விழுதுருக்காங்க. இதுதான் நட போகிறாங்க போல இருக்குது. இந்த ஏரியாவில் நிற்கிறதுக்கே ஒரு ஆனந்தமாக இருக்குது. நம்ம சிட்டி லைஃப்பில் இருந்து ரொம்ப ரிஜிட் ஆகிட்டோம். இந்த கிராமத்தில் பாருங்கள், மக்கள் நிச்சயமாக ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாலே அது கண்டிப்பாக அது ஹாப்பியாக தாங்க இருக்கும் இல்லையா? ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்க நம்ம. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய கிராமத்தையே வந்து வீடியோவாக எடுத்து காமிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் அந்த கிராமம்லாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அதெல்லாம் தெரிலங்க. இதே இப்போயே பார்த்தீங்களா, எல்லாம் நிறையா இந்த டூரிஸ்டிங் வரதுனால எல்லாமே கமர்ஷியல் பில்டிங்கு ஆகிட்டே இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், இந்த விவசாய நிலங்கள்லாம் வாங்கி அவன் ரெசார்ட்டு தருவான், வீடு தருதுங்களா, இந்த மாதிரி அங்கங்கே கெஸ்ட் ஹவுஸு அது இது கட்டி விட்டுறானுங்க. அப்போ என்ன அது அந்த ஒரு கிராமத்தையே போயிடுது பாருங்கள். எங்கேயோ போயிட்டு இது பாருங்கள், இந்த ஜப்பான் கிராமம் எப்படி இருக்குது, சைனா கிராமம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிற
விட்டுட்டு இப்போ நம்ம கிராமத்தையும் காமிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த கிராமங்கள்லாம் மாறிடும். நம்ம பசங்களுக்கு கிராமங்கள் எப்படி இருக்குன்னு அதை காமிக்க முடியாமல் போயிடும். அதனால் பசங்களாம் தானே கூட்டிகிட்டு வாங்க, ஒரு ட்ரிப்பு போட்டு ஜாலியாக காரில் ஏறி சும்மா ஒரு நாள் ஒரு நைட்டு இங்கே தங்கிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு காலைல வந்துட்டு சாயந்தரம் கூட போகலாம். சென்னையிலேருந்து 4 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே வரத்துக்கு. ஜோலார்பேட்டை வழியாக வந்து உள்ளே வந்துடலாம். வேறு ஏதாவது ஷார்ட் கட் இருந்தால் கூட அதையும் கண்டுபிடிச்சுவாங்க. இதெல்லாம் காமிங்க பசங்களுக்கு ஒரு நேச்சுரலாக எப்படி இருக்கிறது அப்படிலாம். இப்போ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம பசங்களுக்கு எங்கே என்ன மாதிரி வளருது நம்ம ஃபுல்லாக புக்கில் தானே பார்க்குறோம். மாமரம், கொய்யா மரம், அதெல்லாம் பசங்க லைவாக காமிங்க, அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ தெரில. பசங்கள் ஒரு ஃபோன் கொடுத்தா போதும், அந்த ஃபோனை பிடுங்கிட்டு இந்த மாங்காவை கொடுங்க. என்ன சொல்கிறீங்க? ஓகேங்க, நல்லபடியாக ட்ரிப்பு முடிஞ்சது வந்து சேர்ந்தாச்சு. அரௌண்ட் 11:30க்கு காலையில் ஒரு 8:30-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சார், மிஸ்டர் மணி. இவர் வந்து மிஸ்டர் மனு. இவர் வந்து ஆண்டனி. இவர் வந்து மஞ்சுமல் பாய்ஸ். ஓகேங்களா, பார்ப்போம் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் எல்லாரும் மீட் பண்ணுறா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.